Dear students, என்னோட ப்ரீவியஸ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்துட்டு ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு நமக்கு சம்மில் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருவாங்க. நம்ம அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஈஸி தான். நமக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ certain sum at the rate of 15% for 4 years is rupees 1920, then what will be the common interest on the same sum at the rate of 30% for 2 years னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுக்குமே டூரேஷன் மாறுது. சம்மை ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 years கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து 2 years தான் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்துருக்குதுன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்துட்டு 1920, அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15%, டூரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 years. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30%, டூரேஷன் வந்து 2 yearsக்கு. ஜஸ்ட் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணால், ஒன்ஸ் ஒரே ஒரு விஷயம் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதுலேருந்து தான் டேட்டா எடுக்க போகிறோம். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு 15%, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக எழுதிக்கலாம். பெர் இயருக்கு 15%, 4 yearsக்கு எவ்வளோ இருக்கும்? 60% இருக்கும். புரிஞ்சுங்களா? ஓகே, அதே மாதிரி கவனிச்சுங்க. அப்போ 60% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி எழுதுவோன்னா 60/100. கரெக்டாக? நீ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும். இந்த ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது 30%ங்கிறது 3/10 இன்ட்ரெஸ்ட்டோட ஃப்ராக்ஷன். அப்போது அமௌண்ட் அண்ட் பிரின்சிபலுக்கான வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 13/10க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 1 yearக்கு, ஒரு சைக்கிளுக்கு 1 yearக்கு 13/10னா அப்போ 2 yearsக்கு என்னவாக இருக்கும்? 2 yearsக்கு பார்த்தீங்கன்னா 169/100. இது ஒரு ஸ்கொயர் தானே. இப்போ பிரின்சிபல் வந்துட்டு 100, அமௌண்ட் 169, அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ இருக்கும்? 69/100. சொல்லுறது புரிஞ்சுங்களா? எனக்கு தேவை, நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பெர் இயருக்கு 15%, ஆட்டோமேட்டிக்காக 4 yearsக்கு 4 × 15% 60%, 60/100. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எழுதும் போது 30% எப்படி எழுதலாம்? 3/10 எழுதலாம். இப்போ 3/10 வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூவாக இருந்துச்சுன்னா அமௌண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 13/10 இருக்கும். அது 1 yearக்கு. அப்போ 2 yearsக்கு போது 169/100 இருக்கும். இப்போ நமக்கு தெளிவாக தெரியும், அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. செக் பண்ணி பார்த்து ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 69 காமிக்குது, அதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு இது கேன்சல் ஆயிரும். 3 டேபிளில் 23 × 20. கிளியர்? ஓகே, இன்னும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1920 இருக்கு இல்லைங்களா, அது வந்து 20க்கு ஈக்குவலாக இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியல, 23க்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் x = டயகனலாக இருக்க 20 கீழே வந்துடும். 1920 × 23, 0 கேன்சல் ஆயிரும் இல்லைங்களா. இது வந்து இதில் 9 × 18 ரிமைனிங் ஒன் 6 times. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். கவனிச்சுக்க. 3 × 6 = 18, 1 இங்கே 27, 12, 39, 40, 4, 2 9s are 18 + 4 இவ்வளோ. கிளியரா? ஜஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் பியூர் லாஜிக் தான். பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம், இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃப்ராக்ஷன் கிடைக்கும். அதை அமௌண்ட் அண்ட் பிரின்சிபலுக்கு தகுந்த மாதிரி எழுதுகிறோம். எழுதுனதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணி ஜஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணி கேட்டிருக்க எக்ஸ்போர்ட் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது கிளியர் ஆச்சுங்களா? ஸோ ஃபார் யுவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ஒரு 1 to 3 சம்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum at the rate of 5% per annum for 2 years is rupees 1200. Then what will be the common interest on the same sum at the same rate of interest for same period? ஓகேங்களா, ஜஸ்ட் ஆல்ரெடி இதில் ஒரு 1 or 2 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஜஸ்ட் இங்கே விஷயமே என்னென்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்துட்டு ஜஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணோம். நம்ம அந்த டேட்டா எங்கே எடுக்கிறோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அவனே கொடுத்துருக்கான் 1200ன்னு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நம்ம இதே ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 yearsக்கு. நான் ஃபஸ்ட்டு எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது ஜஸ்ட் இதுக்கு ரெண்டு கம்பைன் பண்ணோம்னா 10% இது கிடச்சிச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 5% எப்படி எழுதலாம்? 1/20. இது இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃப்ராக்ஷன். அப்போ அமௌண்ட் என்னவாக இருக்கும்? 21/20. இது 1 yearக்கான வேல்யூ. இப்போ இங்கே 2 yearsக்கு போது
441 divided by 400. இது கிளியருங்களா? இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணோம்னா எனக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 41/400 ஈக்குவலாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்துட்டு 10% அப்படின்னா 10/100 ஈக்குவலாக இருக்கும். தென் இது வந்துட்டு இதில் 4 டைம்ஸ் 4 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 41:40. எனக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கொடுத்துருக்கான். இப்போ 1200 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 40க்கு ஈக்குவலாக இருக்குது. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்துட்டு எனக்கு தெரியல. ஜஸ்ட் அது கன்ஃபார்ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 41க்கு ஈக்குவலாக இருக்கும். தென் x is equal to 41 into 1200 divided by 40 0 3 times 30 therefore 123 இவ்வளோ வரும். 123 இந்த 0 1230 சொல்லிட்டேன். கிளியர்ச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஜஸ்ட் இதே விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம் அதுக்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் அது வைஸ் வேர்ஸா. ஓகேங்களா? ஜஸ்ட் அதுலேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பார்த்துக்குங்க. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே.